ஓம் நம சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் செப்டம்பரில் வரும் கிரகநிலை மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டு பலன்களுக்கு போவோம். மாத ஆரம்பத்துல மேசத்துல சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்துல சற்று பகையாகவும் இருப்பார். அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடகராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்துல உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசமானாலும் குருவால் நீசபங்க ராஜயோகத்தை அடைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகிறது. இது பல ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதுல புதன் கிரகம் 8ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோட இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். ராகு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துல இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில ரேவதி நட்சத்திரத்துல மீனத்துல நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுபத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல முகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் வருகின்றன. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 14ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாள் ஆகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருகிறது. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில கதலி கௌரி விரத நாள் வருகிறது. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். 29ஆம் தேதி குடும்ப அமைதிக்காக மாலையில் வீடு வாசலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபடும் மகாபரணி நாள் வருகிறது. இப்படிப்பட்ட அருமையான செப்டம்பர் மாதத்துல மீனராசி நேயர்களுக்கு ராசி அதிபதி குரு நேரடியாக ராசியை பார்ப்பது, அங்க சனி இருந்தாலும் சுபத்துவம் ஆவது, 8க்குடைய சுக்கிரன் 8ஆம் வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறுவது, 6ல் இருந்த ஆட்சி பெற்ற சூரியன் கேதுவை விட்டு 7ஆம் இடத்திற்கு போவது அனைத்துமே இந்த மாசத்துல உங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றத்தை காட்டுகிறது. ஆரோக்கிய ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மாசத்துல உங்களுடைய தெளிந்த மனதோட செய்யும் முயற்சியால நல்ல மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். கரியர்ல பார்க்க போனா உங்களுக்கு ஜீவனஸ்தான அதிபதியாகவும் குரு பகவானே வருகிறார். இந்த குரு 5ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம், லாபஸ்தானமான 11ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசியையும் சேர்த்து பார்ப்பதால் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. வரவுக்கு அதிபதியான செவ்வாயும் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். 19ஆம் தேதியிலிருந்து குருவுடன் சேர்ந்து குருமங்கல யோகத்தோட லாபஸ்தானத்தை பார்க்கும். அதனால தொழில் நல்ல வளர்ச்சி பாதைக்கு செல்லும். சூரியன் 12ஆம் வீட்டை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால மாத ஆரம்பத்துல அரசாங்க ரீதியான தொழில் நடத்துபவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படலாம். முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதுவே மாத பிற்பகுதியில சூரியன் 7ஆம் வீட்டுக்கு போன பிறகு நன்மைகள் உண்டாகும். புதுசா தொழில் ஆரம்பிக்க நினைக்கும் மீனராசி நேயர்களுக்கும் இருக்கும் தொழிலை விரிவாக்க செய்ய நினைப்பவர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ஏதுவாகவே இருக்கு. தாராளமாக அந்த முயற்சியை நீங்கள் நம்பி எடுக்கலாம். கோச்சாரத்துல கிரகங்கள் சாதகமாக இருக்கு என்றுதான் சொல்கிறேன். அடுத்து இந்த மாசத்துல 6ஆம் இடத்துல கேது, சூரியன் மற்றும் புதன் இருக்கு. உத்தியோகம் பற்றி பார்க்கும் போது அது தனியார் நிறுவன வேலையாகட்டும் அல்லது அரசு வேலையாகட்டும் 7ஆம் தேதி வரைக்கும் மேலதிகாரிகள் கிட்ட பேசி பழகும் போதும் கூட வேலை செய்யற வேலையாட்கள் கிட்ட பேசும் போதும் சற்று கவனமாக இருங்க. அதுவே 7ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் 7ஆம் இடத்துல போய் உச்சமாகிவிடும். சூரியன் 6ஆம் வீட்டுல ஆட்சி பலமாகத்தான் இருக்கும். கேதுவோட இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் தருமே தவிர பெருசா தடை ஏதும் இல்லை. அதனால 8ஆம் தேதியில இருந்து உங்கள் வேலையில இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் குறைந்து தடைகள் விலகி மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில உங்களுக்கான பெயர், புகழ், அங்கீகாரம், நீங்க ஆகஸ்ட் மாதத்துல போட்ட எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட் அனைத்தும் இந்த மாதத்துல கிடைச்சிடும். சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக நடக்கும். 5ஆம் வீட்டுல குரு செவ்வாயுடன் இணைவதும் 7ஆம் வீட்டுல புதன் உச்சமாவதும் உங்களுக்கு உத்தியோகத்துல இந்த மாசத்துல முன்னேற்றத்தை தரப்போகிறது. வருமானத்துல இருந்து வந்த தடை, பொருளாதார வளர்ச்சியில் இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த மாசத்துல நல்லாவே குறைஞ்சிடும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கும் புது வேலை, அதிலும் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த மாசத்துல இருந்து பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும்.
பணவரவு இருக்கேன்னு தேவையற்ற ஆடம்பர செலவு செய்வதையும் தேவையில்லாத கடன் வாங்குவதையும் தவிர்த்து விட்டாலே உங்களது சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். அடுத்து குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது 2ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டுல பகையாக இருப்பதால குடும்பத்துல பணம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக அல்லது தாய்வழி ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் செவ்வாய் 19ஆம் தேதி பெயர்ச்சியாகும் வரையே இருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் குருவால் நீசபங்கம் பெறுவதால் உங்கள் முயற்சியால் பிரச்சனைகள் சரியாகி குடும்பம் அமைதியாகும். 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைவதால உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் பழகுவதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு சண்டைகள் வரலாம். அது எந்த வயதில் நீங்கள் இருந்தாலும் நடக்கலாம். அவர்களுடன் பேசுவதில் இந்த மாசத்துல கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கையை பார்க்கும் போது 7ஆம் இடத்து அதிபதி புதன் 7ஆம் தேதி மாலை 7ஆம் இடத்திற்கே வந்து உச்ச வலிமை பெறுவதும் குரு ஏற்கனவே உச்ச நிலையில் இருப்பதும் அருமையான அமைப்பு. இதுவரை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் ஏற்படும். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல நல்ல வரன்கள் வர ஆரம்பிக்கும். சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் மீனராசி ஆண்களுக்கு வரன் முடிவாவதில் சற்று சிரமங்கள் சந்திக்கலாம். பெண் வீட்டுல நிறைய கண்டிஷன் போடலாம். பெண்ணின் எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கலாம். அதுவே செவ்வாய் சிறப்பான அமைப்புல இருப்பதால மீனராசி பெண்களுக்கு எதிர்பார்த்தது போல நல்ல இடத்தில் இருந்து வரன்கள் அமையும். குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சிக்கும் மீனராசி நேயர்களுக்கு 5ஆம் வீட்டுல குரு பலமாக இருக்கார். குடும்பத்திற்கு வளர்ச்சி தரும் செவ்வாயும் குருவுடன் சேரப்போகுது என்பதால இந்த மாதம் அருமையான மாதமாக காணப்படுகிறது. தாராளமாக குழந்தைக்கு முயற்சி செய்யலாம். பலருக்கும் இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. குழந்தைகளோட படிப்பும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயமும் இருக்கும். அவங்களும் உங்களை நல்ல விதமாக பார்த்துப்பாங்க. காதலிக்கும் மீனராசி நேயர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு காதலுக்கு முக்கியமான 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திர கிரகமாக வருகிறது. சந்திரன் ஒரு நிலையற்ற கிரகம். 28 நாட்களில் அனைத்து ராசிகளையும் சுற்றி வந்துவிடும் என்பதால மீன ராசியில் பிறந்தவர்களில் பலருக்கும் காதல் வாழ்க்கை சரியில்லாமல் போகிறது. உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் குருவை பார்த்தவாறோ சூரியனுக்கு சந்திரன் முதல் 6 வீட்டுக்குள்ளோ இருந்து சந்திரன் பகை வீட்டுல அல்லது நீசகதியில இல்லாமல் இருப்பது சிறப்பு. இந்த மாதத்துல கோச்சாரத்துல குரு 5ஆம் வீட்டுல இருப்பதால பாசிட்டிவான அமைப்பைத்தான் காட்டுகிறது. அதனால மீனராசிக்காரர்களுக்கு காதல் வளர வாய்ப்புள்ளது. செவ்வாய் உள்ளே வருவதால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பிரிவு இருக்காது. இது மீனராசி பெண்களுக்கு பொருந்தும். ஆண்களாக இருந்தால் இந்த மாதம் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதால காதலுக்கு லீவு விட்டுவிட்டு அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து மீனராசி மாணவர்களுக்கு கல்விக்குரிய புதன் கிரகம் 7ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றுவிடும். குரு பகவான் ஏற்கனவே 5ஆம் வீட்டுல உச்சமாக இருக்கார். மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். நினைவாற்றல் பெருகும். பாடத்தை கவனிக்கும் திறனும் அதிகரிக்கும். கல்வி ரீதியாக எந்த பிரச்சனையும் காணப்படல. சூரியனும் புதனுடன் சேர்ந்து 17ஆம் தேதியில் புதாதித்ய யோகம் தருவதால போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு, அரசாங்க வேலைக்கான படிப்பை படிக்கிறவங்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தை பார்க்கும் போது ஜென்ம ராசியில சனி அமர்ந்திருக்கு. வக்கரமாகி குரு பார்வையால கண்ட்ரோலான அமைப்புல தான் இருக்கு. செவ்வாய் 4ஆம் வீட்டுல பகையாக 18ஆம் தேதி வரையில் இருக்கும். சுக்கிரன் 8ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்று இருக்கும். இதோட சூரியன் கேது காம்பினேஷன் மற்றும் ராகு கிரகம் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டுல இருக்கும். குரு பகவான் ஒத்த ஆளா அத்தனை பேரையும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, அதிலும் ரத்தம், இருதயம் சார்ந்த பாதிப்புகள், சர்க்கரை நோய், கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்க சரியான மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது நல்லது. நான் இந்த பதிவுல ஆரம்பத்திலேயே சொன்னது போலதான், சாதாரண பாதிப்புகள் போன மாசத்துல இருந்து தான் ஆரம்பிச்சது என்றால் இந்த மாசத்துல அது குறைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. நோய் முற்றிய நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. ஆனா உங்களுடைய எச்சரிக்கையும் அங்க வேணும் என்பதைத்தான் சொல்கிறேன். புதிதாக எந்த ஒரு பெரிய வியாதியும் இந்த மாசத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாசத்துல நல்ல வளர்ச்சி அடைய எளிய பரிகாரம் என்னவென்றால், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் உள்ள விநாயகர் பெருமானையோ அல்லது மரத்தடி விநாயகரையோ வாரம் ஒரு முறை உங்களால் முடிந்த பூக்களோ அல்லது பழங்களோ வைத்து வழிபட்டு வருவது நன்மையை தரும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும்.
அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுயஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுயஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை, அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காம இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.